மறுபடியும் அருமையான இந்த நாளில் இன்னொரு நபரை சந்தித்து அந்த மகன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அவருடைய கடந்து போன காலங்களிலே எந்த ஆலயத்துக்கு போனார், இப்பொழுது எங்கே போகிறார், ஏன் இந்த திருச்சபைக்கெல்லாம் இருக்குகிறார், அவர் தற்போது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார், அந்த வேலை செய்து கொண்டு எப்படி ஊழியம் செய்கிறார், வரப்போகிற காலங்களில் அவருக்கு எப்படிப்பட்ட ஊழியங்களெல்லாம் செய்வதற்கு ஆசை என்பதை குறித்து பார்க்கும்படியாக அருமையான சகோதரனை சந்தித்திருக்கிறேன். பிரதர், உங்கள் பேர் என்ன பேர்? ஜீவகன். ஜீவகன், அந்த அருமையான சகோதரனுடைய பேர் ஜீவகன். ஜீவகன், நீங்கள் பூர்வீகமாகவே கிறிஸ்தவர்களா அல்லது உங்களுடைய பூர்வீகம் என்ன? கடந்து போன காலங்களிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் தாத்தா பாட்டி தான் கிறிஸ்தவங்க. ரோமன் கத்தோலிக்க சபைக்கு தான் சென்று கொண்டு. கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா கேட்கும். ரோமன் கத்தோலிக்க சபைக்கு தான் சென்று கொண்டு. எங்கள் தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க. எங்கள் அப்பா என்னை சிறு பிள்ளையிலேருந்து சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க, எங்கள் அம்மாவும் சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. இதான் என்னோட பூர்வீகங்கள். சரி, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க என்று எனக்கு தெரியாது. அப்போ இவர் சிறிய வயதிலேருந்து வளர்ந்த நாட்களில் இவர் ஒரு கத்தோலிக்க சபைக்கு கடந்து போயிருக்கிறார் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். அவருடைய தாத்தா பாட்டியெல்லாம் கத்தோலிக்க சபை. நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் அந்த கத்தோலிக்க சபைக்குள்ளே இருந்தீர்கள்? எனக்கு 25 ஒரு 22 வருஷம் வரைக்கும் கத்தோலிக்க சபையில் தான் இருந்தேன். 22 வருடங்கள் ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ளாக இருந்த ஒரு சகோதரன். இப்போ நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறீங்களா? இல்லை, இப்போ நான் அந்த சர்ச்சுக்கு போகலை. ஏன், என்ன காரணம்? இப்போ அந்த அந்த சர்ச்சை விட்டு எதுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்க? எனக்கு அவங்க கூட பழக்க வழக்கம் சரியாக பிடிக்கல. இந்த சிலை வணக்கம் ரொம்ப இருக்குது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால நான் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பித்தேன். சிலை வணக்கங்கள் அவங்க பண்ணுறாங்க, அது பிடிக்கல. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சிலை வணக்கம் தவறு என்று அவங்க செஞ்சது? ஏன்னா 22-25 வருஷமாக நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறீங்க. அதுக்கு முன்னமே உள்ள நாட்கள்லாம் தெரியாத ஒரு காரியம். இப்போ குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு அது மேலே ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு வந்திருக்கலாம். எது உங்களுக்கு சொன்னது அது செய்கிறது தவறு, சிலை வணக்கம் பண்ணுறது தவறுன்னு எது உங்களுக்கு சுட்டி காட்டியது? யாத்ராகமம் 20வது அதிகாரம் 2வது கூட நம்ம பார்க்கலாம். சிலை வணக்கமோ அதாவது சுருவமோ விக்கிரமோ வணக்கத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அந்த கற்பனையில் 10 கட்டளையில் 2வது கட்டளையில் சொல்கிறது அதை பற்றி. அதனால தவறு கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் எந்த சபைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் எங்கள் அத்தை இருந்தாங்க, அவங்க மூலிமா SGS சபைக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அத்தை எந்த ஊரில் இருந்தாங்க? அவங்க மும்பையில் இருக்க. நான் ரசிக்க பம்பாயில் இருந்து கொண்டிருந்த வேளையில் அத்தை, இவங்களுக்கு உடன் பிறந்த உறவு கொள்ளும்படியாக ஒரு அத்தை இருக்கிறாங்க. அவங்க ஒரு 7ஆம் நாள் அது சபைக்கு போய் கொண்டிருந்தாங்க. அவங்க மூலமாக நானும் ஒரு நாள் போனேன். ஒரு வாரம் அந்த ஆலயத்துக்கு போனீங்க. முதல் வாரம் போகும்போது டேவிட் நேசகுமார் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அருமையாக செய்தி எடுத்தார். அதாவது 2ஆம் வருகையில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டிருந்தார். அப்போ தான் நான் தேவனுக்குள்ளே என்றாக சொல்ல தான் அது என்னுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இனிமேல் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி வசனம் ஒவ்வொன்றும் என்னை நெஞ்சில் குத்த ஆரம்பிச்சு முள்ளு போல். ஆனால் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் திசை மாறி இருந்தது. சரி, ஆண்டுடைய வசனத்தை கேட்க இவர் செய்கிறது எது சரி எது தவறு, எங்கே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும் என்று வசனம் சொன்னபடினால ஆண்டுடைய வார்த்தையின்படி நீங்கள் இருந்தீங்க. இப்போ நீங்கள் திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறீங்க. கண்டிப்பாக. 2000 நான் ஞானஸ்நானம் பெற்றேன். 2000 பெற்று 2000 இப்போ வரைக்கும் நான் அட்வென்ச்சருக்குள்ளே தான் இருக்கேன். காரணம் என்னென்னா, சத்தியவசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு தேவையான சத்தியவசனங்கள் என்ன, நம்ம எப்படி நடைமுறையில் இருக்கணும், அன்பு முக்கியமாக, எல்லாத்தோட அன்புங்கிற ஒன்று முக்கியம். அந்த அன்புங்கிறது எல்லா சகோதரர்கிட்டையும் இருக்குது. அதனால தான் நான் அவருக்குள்ளே வர ஆரம்பித்தேன். தேவனுக்குள்ளே வாழ்வதற்கும் அன்பு இருக்கிறபடினால தான் வந்தீங்களா, அல்லது இன்றைக்கி எல்லாரும் எல்லா சபைகளும் ஆண்டவர் தான் கூப்பிடுது, எல்லா சபைகளிலும் இயேசுவே இரட்சகர், அவரின்றி இரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கிற வேளையில் ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு நாட்களை வைத்து அவர்கள் ஓய்வு நாள் என்று கொண்டாடுகிறார்கள். அப்போ அதில் எதுவும் உங்களுக்கு மாற்றம் தெரிந்ததா, அல்லது அன்பு இருக்குது அதனால தான் இந்த சபைக்குள்ள வந்தேன் அப்படிங்களா, அல்லது வேதாகமம் சொல்கிறது ஓய்வு நாள் இந்த நாள் தான், இயேசுவானவர் அதை கை கொண்டார், என்ற முப்பிதாக்கள் கை கொண்டிருக்கிறாங்க, சீஷர்கள் கை கொண்டார்கள், அப்போஸ்தலர்கள் கை கொண்டார்கள். வேதாகமத்தில் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை. அதற்கான ஆதாரங்கள் வேதாகமத்தில் எங்கும் இல்லை. ஆகையால் நான் இந்த சப்ஜெக்டுக்கு வந்தேன் என்று சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. நான் கட்டளையே படித்து பார்க்க சொல்ல, எனக்கு 10 கட்டளை பற்றி அப்போ தான் படிக்கிறேன். சிறுபிள்ளையே படிச்சிருந்தாலும் அவ்வளோவா நான் நாணமாக கிடையாது. இப்போ அந்த சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பசங்களை படிக்க ஆரம்பித்தேன். அதில் 4வது கட்டளை தெளிவாக சொல்லுது, 6 நாள் நீங்கள் வேலை செய்யுங்க, 7ஆம் நாள் ஓய்வு. ஏன்னா நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம், 1, 2, 3 வருஷங்களில்
தேவன் முதல்ல ஓய்ந்திருந்தார். அந்த உலகத்தெல்லாம் படைச்சு முடித்தார். அந்த தேவன் ஓய்ந்திருந்தார். அவர் முதல்ல ஆசீர்வதித்தார். ரெண்டாவது அதை பரிசுத்தமாக்குனார். அந்த நாளில் நாமளும் போனால் நமக்கு அந்த நன்மை உண்டு. இதுக்கு முன்னாடி எனக்கு வேலை இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய ஓய்வு நாள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன். இப்போ தேவன் நல்லது ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் ஊழியம் பண்ணுறீங்களா? எப்படிப்பட்ட ஊழியம் பண்ணுறீங்க நீங்கள்? கண்டிப்பாக நான் ஒரு ஓட்டுநராக பண்ணியிருக்கேன், டிரைவர். அந்த வேலையை பண்ணிக்கிட்டு எனக்கு கிடைச்ச நேரத்துக்கு கிராமங்களுக்கு ஊழியம் சொல்லுவேன். கிராமங்களில் போய் பெரிய மக்களுக்கு சத்தியவசனம் சொல்கிறது என்னோடய வேலை. ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. சாதாரண ஒரு வாகனத்தை ஓட்டுகிற ஒரு ஓட்டுநர் அவர் நேரம் கிடைக்கும் பொழுது ஜனங்கள் மத்தியில் போய் ஆணுடைய வேலையை சொல்லுகிறாரு, ஆணுடைய வார்த்தையை பேசுகிறார். அருமையான ஒரு காரியம். வரப்போகிற காலத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேலைகளை செய்ய உங்களுக்கு இஷ்டம்? இன்னும் இப்போ செய்கிற ஊழியமே போதும், இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் எழுப்புதலாக செய்யணும் அப்படின்னு எதுவும் போகிற காலங்கள், பிற்காலத்துக்கான ஒரு ஆசைகள், ஒரு ஏவுதல், ஒரு தரிசனம் ஏதாவது உங்களுக்கு இருக்குதா? நிச்சயமாக. என்னுடைய நண்பர்கள் அநேகர் இருக்காங்க. ஒரு கிராமத்தில், என்னுடைய சொந்த கிராமத்தில் நல்ல ஒரு வீடு கட்டி, நல்ல ஒரு ஆலயம் கட்டி, அங்கே இருக்கிற நண்பர்களும் நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவங்களும் பெற்றுக்கணும். அவங்களும் தேவனுக்குள்ள வரணும். அவங்கள தேவனுக்குள்ள நடத்த என்னோட லட்சியம் என்று சொல்லலாம். இப்போ உங்களுடைய சொந்த கிராமத்தில் ஆலயம் இல்லையா? கண்டிப்பாக இல்லை. ஆகையால் இவருடைய ஒரு ஆசை, உங்கள் பேரை நான் மறந்து போனேன். ஜீவகனுடைய ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த சத்தியத்துக்குள்ள வந்தபடினால அவருடைய ஊரில் ஒரு ஆலயம் இல்லை. ஆகையால் அந்த ஊரில் போய் சத்தியத்தை சொல்லி அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி இவர் பெற்ற இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த அருமையான ரட்சிப்பின் திட்டத்தையும் அவருடைய ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் அதை சொல்லணும்னு ஒரு ஆசை. ஆகையால் அது ஒரு நல்ல ஒரு திட்டம், ஆண்டுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க, எளிமையான சாதாரண வேலை செய்கிறவர்கள். இந்த பிள்ளைகளுக்கு உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சை, நம்முடைய இந்திய தேசத்தில் எண்ண முடியாத கிராமங்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது, ஜனக்கூட்டம் இருக்கிறது. அவர்களிடம் இன்னும் இந்த மீதியான சத்தியம், இயேசுவை பற்றி அவர்கள் தெரிந்திருந்தாலும் மீதியான இந்த சத்தியத்தை தெரியாத இருக்கிற இடங்களுக்குள் வேலைக்காரர்கள் கடந்து போகணும். எல்லா இடத்துக்கும் பாஸ்டர் போயிட முடியாது. ஆகையால் சுயாதீனமாக இருக்கிறவர்களும் நேரம் கிடைக்கிற பொழுது அங்கங்கே போகிற ஊழியக்காரர்களை வைத்து தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணும். அப்படி ஊழியங்களை செய்கிற இந்த அருமையான மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவருடைய ஆசையை நீங்கள் கேட்டீங்க. அவருடைய கிராமத்தில் ஒரு ஆலயம் ஒன்று கட்டும்படியாக அவர் விரும்புகிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணணும். வேறு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? அதான், எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. வேலை இல்லாத பிரச்சனை. என்னுடைய அம்மா அப்பா சொந்தம் எல்லாருமே என்னை வெறுத்தாங்க. ஆனால் நானும் தேவனுக்குள்ள கண்டிப்பாக தேவன் எனக்கு ஒரு வேலையை தருவாருங்கிற நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகலை. என்னுடைய மனைவி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் என்னுடைய மனைவி சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்க. கேட்டால் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க, உங்கள் அம்மா சொல்ல நீங்களும் போக மாட்டீங்கன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போது தேவன் நல்லது ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அந்த வேலைக்கு போனாலும் என்னுடைய மனைவியும் என்னோட சேர்ந்து ஆலயத்துக்கு வராங்க. அதுக்காண்டி அந்த தேவாதேவனுக்கு நான் நன்றி சொல்ல நம்பிட்டுள்ளேன். அதாவது நம்ம செழிப்பாக இருந்தால் 4 பேர் நம்மளை ஆதரிப்பார்கள், நம்மோடு போய் பழகியிருப்பார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஜனங்கள் நம்ம விட்டு தூரமாக போவார்கள். ஆனால் இந்த அருமையான சகனுடைய சாட்சியை கேட்கிற வேளையில், வேலை இல்லாமல் இருந்த வேளையில் அவர் ஜெபித்தபடினால் ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார். குடும்பத்தில் சமாதானத்தை தந்திருக்கிறார். குடும்பத்தோடு ஆலயத்துக்கு போக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த மகனுடைய ஊரில் ஒரு ஆலயம் ஒன்று கட்டப்பட வேண்டும். அதற்காக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், இடம் வாங்கப்பட வேண்டும், கட்டடம் கட்டப்பட வேண்டும். அங்கு ஒரு நல்ல ஒரு போதகரை வைத்து அவர்கள் எல்லாரும் அங்கே தொழுகை செய்ய வேணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அருமையான இந்த ஜீவகன் சகோதரனுக்காக இந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரார்த்தனை ஒன்று ஏறெடுப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான ஜீவகனுடைய வாழ்க்கைக்காக, ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, சாட்சிக்காக நன்றி. ஆண்டவர் மீதியான இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டபடினால ஸ்தோத்திரம். தற்போது எளிமையான ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அது மூலமாக நேரம் கிடக்கிற நேரங்களிலே மற்றவர்களுக்கு உங்களுடைய வாசனத்தையும் அன்பையும் சொல்ல உதவி செய்திருக்கிறீர். தன்னுடைய சொந்த ஊரில் கிராமத்தில் ஒரு அருமையான இடம் வாங்கி அங்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும், அங்கு பிள்ளைகள் தொழுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற இந்த ஜீவகனுடைய ஆசையை ஆண்டவர் நீர் கேட்டீர். உங்களுடைய சித்தத்தின்படியாக அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.